காதல் தோல்வியில் இருக்கும் பிள்ளைகள் ஒரு பக்கமும் அவர்களை தேற்றி நல்லபடியாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் இன்னொரு பக்கமாக ஒரு நீயா நானா. முதல்ல உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு உங்க பிள்ளை காதலிக்கிறாங்க அப்படின்னு? கொஞ்சம் தானா சிரிப்பாங்க. கொஞ்சம் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் சார். கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா. அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன் சார். ஈஸியா இருக்கிறது எப்படி உங்க பிள்ளை காதலிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? அவங்க நடைமுறையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேசுறது, அவங்க நடந்துக்கிறது, இதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். சார் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் போஸ்ட் காலேஜ் நாங்கள் டேட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட்ல நானே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அதாவது அண்ணாவோட கல்யாணத்தில் அவங்கள ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி தெரியும். அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க வேணா நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இந்த அவமானம் உனக்கு தேவையா? பொண்ணு வீட்லயே நேரம் வந்து சொல்லிட்டாங்க சார். பொண்ணு வீட்ல இருந்து அங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு, உங்க பையன் வந்து லவ் பண்றான் அப்படின்னு வந்து டேரக்டா வீட்லயே வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன சொல்லன்னு தெரியல. கடைசியில என் பையன் இனிமேல் இதை பண்ண மாட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டோம் சார். கண்டெல்லாம் பிடிக்கல. அவளே வந்து சொன்னா. என்னன்னு சொன்னாங்க? எப்படி வந்து சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கம்மா அப்படின்னா, சரி அவங்களும் படிக்கிறாங்க, நீ படி, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வேண்டாம், 2 பேர் படிங்க பாத்துக்கலாம்னு சொல்லிவிட்டேன். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன். புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. எனக்கு 2 நாள் டவுட் வந்துச்சு. சரின்னு அவளுக்கே இதுவாயிடுச்சு போல. ஒரு 4th டே அந்த மாதிரி வந்து அவளே சொல்லிட்டான் என்கிட்ட, இந்த மாதிரி வந்து ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் பேசினேன் அப்படின்னு. நக்கல்யா அவனுக்கு. இப்பெல்லாம் வந்து நாங்கள் ட்ரெயினில் கால் ஒடிஞ்சு போய் என்னை கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு ட்ரெயினில் வந்தது. அப்படிதான் நாங்கள் மீட் பண்ணோம். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அது எனக்கு வந்து தெரியாது. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இல்ல நீங்க அப்ப கேட்கல யார் இந்த பொண்ணு எனக்கு வந்து ட்ரெயின்ல ஹெல்ப் பண்ணுச்சு? ட்ரெயின்ல கோ பேசஞ்சர் தான். கோ பேசஞ்சர் அவங்க. அவளும் அவ ஃப்ரெண்ட் வந்தாங்க. நானும் என் பையனும் வந்தோம். எனக்கு கால் ஒடிஞ்சிருந்தது. லவ்வே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட கேட்கல. உறுதிப்படுத்திக்கிட்டேன். அங்க ட்ரெயின்ல மீட் பண்ணீங்க, உதவி செஞ்சாங்க, நன்றி வணக்கம்னு கிளம்பிட வேண்டியதானே? உங்கள மாதிரி நன்றி கெட்டவன் நான் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க நம்பர் வாங்கி அவங்க நம்பர் எதுக்கு வாங்க? ட்ரெயின்ல வந்தவங்க நம்பர் இத்தனைக்கு வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. தேங்க்ஸ் சொல்றதுக்காக. வேடிக்கை பார்த்துக்கு எதுக்கு தம்பி தேங்க்ஸ்? வேற மாதிரி இருக்குடா. எனக்கு வந்து டாடி கிடையாது சார். மம்மி மட்டும் தான். அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே. அம்மா இருக்கேல உனக்கு சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் மடியில படுத்து அழுதுட்டேன். அழுதுட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து சொல்றாங்கம்மா அப்படின்னு. உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. நான் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா. ஆனா எனக்கும் பிடிச்சிருக்கு. பட் ஆனா என்னது நீங்க சொல்லுங்கம்மா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பேசுனாங்க கூப்பிட்டு. ஏன் மாமா அழுதுட்டீங்க? படுத்து ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. ஒரு பையன் அந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசி அப்பதான் பாக்குறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேச. ஏன்னா நான் வந்து தைரியமா என்னால திட்டிடுவேன். பசங்க கிட்ட அவ்வளவா நான் வந்து சாஃப்டா பேசவே மாட்டேன். பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இவரு போன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உடனே மம்மி எனக்கு போன் இருந்தா மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு உங்க போன் வேணும்னு சொல்லி கேட்டாரு. சரி சொல்லி நானும் போன் நமக்கு என்ன யூஸ் இருக்கு, அவருக்கு வேலைக்கு யூஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஆக்சுவலா இவர் போன் போன்லயே அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது, மெசேஜ் எல்லாம் போடுறது, ரீல்ஸ் எல்லாம் செல்லிலேயே போட்டுருக்கு. உங்க போனே தெரியாம போட்டு வருது. எல்லாமே பண்ணிருக்காருங்க சார். மாடங்கிட்ட பையில உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையில செத்த பையில. போன் வந்த உடனே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு என்கிட்ட போனை கொடுத்துட்டாரு. அப்புறம் கொடுத்துருக்காரு. இவர் ஆக்சுவலா போன் வந்து மம்மி இதுன்னு சொல்லலையா, சொன்னாரா எனக்கு தெரியாது. அவருக்கு அனுப்புற எல்லா மெசேஜும் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா தம்பி? காதல ஒத்துக்கிட்டாச்சு, அந்த வீட்ல வந்து தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அந்த வீட்டிலே எப்படி உரிமையா அவரை பத்தி பேசுங்க. அடுத்து வர வீட்டுக்கு வரப்படாப்ல அப்படி என்ன பேசுவீங்க பொதுவா அந்த காலகட்டத்தில்? ஓ மாப்பிளைக்கு இது பிடிக்கும் அந்த மாதிரி சம்திங். நேராவே மாப்பிளைன்னு சொல்லி தான் பேசுவீங்க. மாப்பு நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க வாயாலேருந்தே வர வைக்க ட்ரை பண்ணுவேன். எப்படின்னா ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு சீன் பார்க்குறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்லம்மா, இந்த பொண்ணு வந்து கரெக்டாக சூட் ஆகும்ல எனக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. நல்லா சமைப்பாங்க, வந்தப்ப பாருங்க உங்களோட அருமையாக அவங்க சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி எடுத்து காட்டுறது. அவங்க வந்து வேலைக்கு போவாங்க சார், நீங்க என்ன பார்த்துக்கிறது, அவங்களே வேலைக்கு போய் என்னையா பார்த்துப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது வெறுப்பேத்திட்டே இருக்காரா சார்? அவன் வெறுப்பேத்தல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன். அவங்க வந்து பார்க்க கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருப்பாங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ் மூவி போட்டால் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பாரா அவ மருமக வந்துட்டா. ஓ ஏன் மருமக வந்துட்டா? அடங்கம்மால அவங்க தான் மாப்பிள்ளை இல்லை அவங்க தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்துரும்ல. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன மாதிரிலாம் பேசிப்பீங்க? இந்த மாதிரி சொன்னாங்கல்ல. ரீசெண்டா அவங்களுக்கு பர்த்டே ஏதாவது வரது இருந்தா நானே கேட்பேன், என்னம்மா கிஃப்ட் வாங்க போற, பர்த்டே வரப்போது
அப்சென்ட்டாக நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை 15 டேஸ்லையோ அப்படின்ட்டு அவன் ஏதாவது ஐடியா தருவா, இல்லை நான் ஏதாச்சும் சொல்லுவேன், அந்த மாதிரி ஏதாவது பேச்சு நடக்கும். ஓகே, வேறு ஃபேமிலி குரூப்னு ஆட் பண்ணிடுவாங்க. அதுலயே இருப்பார் அவரு. அப்புறம் என்ன அது இது எப்படி உடைஞ்சது? ஸ்டார்டிங்ல இருந்த அந்த அட்டென்ஷன் அதெல்லாம் இல்ல, அப்படியே கம்மி ஆயிடுச்சு போக போக. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி வெளில ஒரு பொண்ணு கூட சுத்துறான், அது அவன் எக்ஸ் தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நானும் பார்த்தேன், இல்ல உனக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு. அப்படி அவர் வந்து சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன பண்றதே தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்துச்சு. நான் எவ்வளோ இமேஜினேஷன்லாம் போயிட்டேன் தாண்டி. ஃபோன் பார்க்குறேன், அந்த ஃபோன் ஓடிக்கிட்டே இருக்கு. என் மைண்டு ஃபுல்லா வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. பழைய சேட்ஸ்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ரொம்ப அந்த நைட்டு ஃபுல்லா ஒரே அழுதுட்டே தான் இருந்தேன். பொண்ணு வந்து அந்த காதல் அவங்களுக்கு ஒர்க் ஆகல, அது உடஞ்சிருச்சு. அழுதுட்டே இருந்தா. நல்லா அவ கொஞ்சம் மேக்கப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவா, பளிச்சுட்டு இருப்பா ஃபேஸு. அவள் 3 மாதம் அவள் மேக்கப்பும் கிடையாது. யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு. அப்படி ரொம்பவே டல்லாக இருந்து சாப்பிட மாட்டா. திடீர் லைட் போட்டால் அவள் முடிச்சிட்டு இருப்பா. ஒரு ஸ்டேஜில் அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறா சார். அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்கு சார்? எனக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவர் தான் பாய் ஃப்ரெண்ட் தான் லைஃப் பார்ட்னர் அளவுக்கு மைண்ட் வந்தாச்சு. எப்படி இது பிரேக் ஆச்சு அந்த ரிலேஷன்ஷிப்? இங்கே ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்ராட் போயிட்டு அங்கே படிச்சுட்டு ஜாப் தேடுறேன்னு சொன்னார். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுமே ஒரு 3 years ஜாப்லெஸ்ஸாகவே இருந்தாங்க, தேடிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப இயர்ஸ் ஐ கேவ் ஹிம் டைம். அப்பயும் அவங்க ஒர்க் எடுக்கவே இல்லை. எனக்கும் இங்கே வயசாகுதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். தலையெழுத்து, அதை மாத்த யாராலையும் முடியாது. பட் வேலை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், நான் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நீ அந்த ஜாப் வாங்கியிருக்கேன், இட்ஸ் எனக்கு பெரிய விஷயம், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. முடியாது நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். லாஸ்ட் ஜூன் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது. வித்தின் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு வரைக்குமே போயிடுச்சா? நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேனா, உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. உங்க அண்ணன் வாபஸ் பண்ணாரா? ஆமா, அண்ணா வாபஸ் பண்ணாரு. நீ ஆரம்பத்துல வேணாம்னு சொன்னாலே எப்படி இறங்கி வந்தீங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு? அவங்க வந்து வருத்தத்தில் இருக்கும்போது தான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ நடந்திருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தட் ஆர் ஸ்டில் அதே அந்த உறுத்தலும் கவலையிலும் தான் இருக்கீங்களா? இருக்கு சார், ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கிடைக்கல. ஸோ இப்போ உங்களுக்கு 8 காதல், உங்க காதல் உண்மைதானே? யா, வெரி ட்ரூ. வெரி ட்ரூ. எஸ். அப்ப இந்த பிரிவு உண்மைதான். வெறுப்பேத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போடா. நெக்ஸ்ட் 3 to 4 days எந்த ஒரு கான்டாக்ட் இல்லை எனக்கு. அண்ட் ஆஃப்டர் 1.5 weeks மட்டும் தான் வந்து ஐ கெட்டிங் அ மெசேஜ் தட் ஐ காட் மேரிட், ஐ அம் இன் துபாய் அப்படின்ற மாதிரி. எனக்கு சாரிடா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த ஒரு ஏமாற்றம் அவனை விட என்னை ரொம்ப பாதிச்சது. நான் ரொம்ப பிரேவ் லேடி தான். உங்க ஃபாதர் இறந்து போய் 22 years ஆகுது, 24 years ஆகுது. 2 பசங்களை நான் தான் வளர்த்தி கொண்டு வந்தேன். ஆனால் அவனை இப்படி ஆயிட்டானே ரொம்ப சோர்ந்துட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்ததுங்கிறது தான் எனக்கு தாங்க முடியல. முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்தி மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள பண்ணிட்ட நீ எனக்கு. சரி விடு, உனக்கு எத்து போயிடுச்சு, அவ்வளோ நீ கெத்து கிடையாது. உன்னை நான் லவ் பண்ணிட்டேன், ஸோ அதனால நீ என்ன பேசுற அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேரண்டே வந்து பேசுறப்போ அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல சார். அப்ப பிரேக் பண்ணது நீங்க தான்? நான் தான் பிரேக் பண்ணேன். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்காக நான் இருக்கேன், இன்னமும் நான் உன்னை நம்புறேன். என்ன வெளியில கூட்டிட்டு போனாங்க சார். அவங்க கையில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும்போது நான் கூட என்கிட்ட அதை காட்டல சார். இன்ன வரைக்குமே என் கூட வந்து சப்போர்ட் பண்றது அம்மா மட்டும் தான் சார். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. சடனா பேசுறது ரொம்ப குறைஞ்சது. டெய்லியும் காலைல மெசேஜ் வருது, கால் வருது, இதெல்லாமே சடனா ஸ்டாப் ஆனோன்னு என்ன அப்படின்றப்ப இல்ல வேலையா இருந்தேன் அப்படின்னா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு ரொம்ப சுத்தமாவே இல்லைன்றப்ப என்னன்னு கேட்குறப்ப சடனா வேணாம். ஒரு 2-3 தடவை டைரெக்டாகவே போய் வீட்டுக்கே போயிட்டேன். ரிலேட்டிவ் ஃபேமிலி தான், அதனால வீட்டுக்கே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனையை வச்சுலாம் பேசினாலுமே அவங்க கிட்டேயுமே வந்து இல்லை வேணாம் அலைன்ஸுமே ஒன்று வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சுத்தமாக தூங்கலை. நான் ஃபுல்லாக அழுதுட்டு என்ன பண்ண போகிறோம். இந்த மனசை வச்சுக்கிட்டு ஒரு மாப்பிள்ளையும் பாருன்னு சொன்னா அந்த பையன் பாவம் இல்லையா? அவனும் ஒரு நம்பிக்கையோட வருவான், அவனும் ஒரு நிமிஷம் வாழ்ந்து பார்த்துருவான். அவங்களோட மைண்ட் லெவலில் இவன் பொண்டாட்டி நினைச்சிருவான்ல. அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதரா. ஆப்ஷன் ஏ, அந்த பையனுக்காக காத்திருக்கிறேன். ஆப்ஷன் பி, கம்ப்ளீட்டா அதை கட் பண்ணிக்கிறேன், என்னுடைய புதிய வாழ்க்கை. 1 month வெயிட் பண்றேன். அடுத்த மாசம் கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? நான் சொல்லிட்டா இது இந்த காலையில எந்திரிக்கிற மாதிரி. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. 4 வருஷம் லவ்,
நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்காக நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அவங்க அதை முடிக்கும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. இல்லை புரியல.